விருந்த மாதிரி படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனவே ஸ்ரீ வித்யா எனப்படும் தெய்வீக அறிவை வளர்த்தல் மனிதனுக்கு அவசியமானதாகும். நோயுற்ற பௌதீக வாழ்வில் புலனின்பங்களை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நெறிப்படுத்த வேண்டும். உடல் சார்ந்த வாழ்வில் தடையின்றி அனுபவிக்கப்படும் புலனின்பமானது அறியாமை மற்றும் மரணத்தின் பாதையாகும். ஜீவாத்மாக்களுக்கு ஆன்மீக புலன்கள் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதன் உண்மையான ஆன்மீக வடிவில் எல்லா புலன்களும் உள்ளன. அவை தற்போது பௌதீக உடலாலும் மனதாலும் மறைக்கப்பட்டுள்ளதால் பௌதீகமான முறையில் தோற்றமளிக்கின்றன. பௌதீக புலன்களின் செயல்களானது உண்மையான ஆன்மீக புலன்களின் செயல்களுடைய திரைப்படைத்த பிம்பமாகும். ஆன்மீக ஆத்மா தனது நோயற்ற நிலையில் பௌதிக திரையின் கீழ் பௌதீகமான செயல்களில் ஈடுபடுகிறான். பௌதிகவாதத்தில் நோய் அகற்றப்படும் போது மட்டுமே உண்மையான புலனின்பம் சக்தியாகும். எல்லா பௌதிக கலங்கங்களில் இருந்தும் விடுபட்ட நம்முடைய தூய ஆன்மீக உருவில் புலன்களின் உண்மையான இன்பம் சாத்தியமாகும். ஒரு நோயாளி புலன்களின் இன்பத்தை உண்மையான முறையில் மீண்டும் அனுபவிப்பதற்கு முன்பாக அவனது ஆரோக்கியத்தை திரும்ப பெற வேண்டும். எனவே மனித வாழ்வின் நோக்கம் திருப்தியடைந்த புலனின்பத்தை அனுபவிப்பதாக இருக்கக்கூடாது. மாறாக பௌதீக நோயை குணப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பௌதீக நோய் மேலும் தூண்டப்படுமெனில் அது வித்யாவின் அறிகுறி அல்ல, மாறாக அவித்யாவின் அறிகுறியே. உடல் நலத்தை விரும்புபவன் தனது காய்ச்சலை 105 டிகிரியிலிருந்து 107 டிகிரிக்கு அதிகரிக்க கூடாது. மாறாக தனது வெப்பநிலையை 98.6 என இயல்பு நிலைக்கு குறைக்க வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். காய்ச்சலுடன் இருக்கும் பௌதீக சூழ்நிலையின் வெப்பத்தை அதிகரிப்பதே பௌதீக நாகரிகத்தின் நவீன வழக்கமாக உள்ளது. அணுசக்தியின் வடிவில் அந்த வெப்பநிலை தற்போது 107 டிகிரியை அடைந்துள்ளது. இதற்கிடையில் உலகம் எந்த தருணத்திலும் அழிந்து விடலாம் என்று முட்டாள் அரசியல்வாதிகள் புலம்புகின்றனர். பௌதீக அறிவில் முன்னேறிவிட்டு வாழ்வின் மிக மிக முக்கியமான பகுதியான ஆன்மீக அறிவின் வளர்ச்சியை புறக்கணிப்பதன் விளைவே இது. மரணத்திற்கு ஈட்டு செல்லும் இந்த அபாயகரமான பாதையினை நாம் பின்பற்ற கூடாது என ஸ்ரீ ஈஷா உபனிஷத் இங்கே எச்சரிக்கின்றது. மரண பாதைக்கு பதிலாக நாம் ஆன்மீக அறிவின் பண்பாட்டினை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மால் மரணத்தின் கொடிய கரங்களில் இருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ வித்யா அவித்யா ரெண்டையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. மரணத்திலேருந்து விடக்கூடிய அறிவு தான் வித்யா. ஓகே, மற்றெல்லாம் அவித்யா. நம்மளுடைய ஃபீவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் அது அவித்யா. ஓகே, ஆல்ரெடி நம்ம பர்ஃபெக்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பௌதிக அறிவு பௌதிக செல்வம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம கௌரவம் வந்துடும். ஓகே, இது அவித்யா. ஈஸ்வரர் சில பண்ணுறாங்க, இது வந்து வார்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேஞ்சரஸ் பாத் லீடிங் டு டெத், எப்படி மரணத்தை துரிதப்படுத்துறது, இதுதான் வந்து நவீன உலகம். ஓகே, அடுத்து சரோஜ மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதே சமயத்தில் உடலை பராமரிப்பதற்கான எல்லா செயல்களையும் நிறுத்திவிட வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. நோயிலிருந்து குணமடைய முயலும் போது உடலின் வெப்பநிலையை எவரும் முற்றிலுமாக அகற்றி விடுவதில்லை. அதுபோலவே செயல்கள் முற்றிலுமாக நிறுத்திவிடுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. இக்கட்டான நிலையிலும் இயன்றவரை ஆதாயம் பெறுதல் என்னும் கூற்று இங்கு மிகவும் பொருத்தமானதாகும். ஆன்மீக அறிவை வளர்ப்பதற்கு உடல் மற்றும் மனதின் உதவியும் தேவைப்படுவதால் நம்முடைய இலக்கை அடைய வேண்டுமெனில் உடலையும் மனதையும் பராமரித்தல் அவசியமாகிறது. 98.6 டிகிரி என்னும் இயல்பான வெப்பநிலையை தக்க வைத்தல் அவசியம். இந்தியாவின் மாபெரும் சாதுக்களும் முனிவர்களும் ஆன்மீக அறிவையும் பௌதீக அறிவையும் சமநிலையில் தக்க வைப்பதற்கு முயன்றுள்ளனர். மனிதனின் புத்தியை நோயுற்ற புலனுணர்ச்சிக்காக
விரயம் செய்வதை அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இப்போ அடுத்த மாதாஜி பாதி படிங்க. அது படிங்க மாதாஜி. புலனுகர்ச்சியின் மீதான நாட்டத்தினால் நோயிற்று விளங்கும் மனித செயல்கள் முக்திக்கான வேத கொள்கைகளின் மூலமாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வழிமுறை அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஆயினும் தற்போதைய மக்களிடையே அறம் அல்லது வீடு பேரில் எந்த ஒரு நாட்டமும் இல்லை. புலனுகர்ச்சி இன்பம் மட்டுமே அவர்களது வாழ்வின் ஒரே நோக்கமாக உள்ளது. இந்த நோக்கத்தை அடைவதற்காக அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தீட்டுகின்றனர். புலனுகர்ச்சிக்கு பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படுவதாலும் அரசியல்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதாலும் அரசியல்களை தக்க வைக்க வேண்டும் என்று தவறாக வழிநடத்தப்பட்ட மனிதர்கள் நினைக்கின்றனர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வித்யாவின் பாதையானது ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் பக்குவமாக வழங்கப்பட்டுள்ளது. எது படிக்கிறீங்க? இல்ல பாய் தான் நீ படிக்கிறாங்க அவங்க. அடுத்த பேராகிராஃப் போகாதீங்க. இக்காரணத்திற்காக மரணத்திற்கு பின்னர் அது நீங்க படிச்சீங்களா? அது முந்தின பேராகிராஃபை பாய் தான் படிச்சிருக்காங்க. மனிதர்கள் நினைக்கின்றதற்கு அடுத்து இக்காரணத்திற்காக மரணத்திற்கு பின்னர் அதுல படிக்கணும். எடுத்தீங்களா? இக்காரணத்திற்காக மரணத்திற்கு பின்னர் அதுக்கு முந்தின பேராகிராஃப் நீங்க படிச்சதுக்கு முந்தின பேராகிராஃப். இக்காரணத்துக்காக மரணத்துக்கு பின்னர் ஸ்வர்க்கத்தில் புலனுகர்ச்சிக்கான உத்தரவாதத்தை பெறும் பொருட்டு சில குறிப்பிட்ட அரசியல்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன. ஆனால் அரசியல்களின் நோக்கம் இது அல்ல. அரசியல்களின் பாதை உண்மையில் தன்னுணர்வுக்கு உரித்தானதாகும். உடலை திடமாகவும் ஆரோக்கியமாகவும் தக்க வைப்பதற்காக மட்டுமே பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படுகிறது. மனித வாழ்வின் நோக்கமாகிய வித்யா எனப்படும் உண்மையான அறிவை உணர்வதற்காக மட்டுமே மனிதன் திடமான மனதுடன் ஆரோக்கியமான வாழ்வை வழிநடத்த வேண்டும். இந்த வாழ்வானது கழுதையை போன்று உழைப்பதற்கோ புலனுணர்ச்சிக்கான அவித்யாவை வளர்ப்பதற்கோ உரித்தானது அல்ல. வித்யாவின் பாதையானது ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் பக்குவமாக வழங்கப்பட்டுள்ளது. இது பரம்பொருளை பற்றிய விசாரணையில் மனிதன் தனது வாழ்வை பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. பரம்பொருள் படிப்படியான முறையில் பிரம்மன், பரமாத்மா மற்றும் இறுதியாக பகவான் புருஷோத்தமனான முழுமுத கடவுள் என்று உணரப்படுகிறார். 10வது மந்திரத்தின் பொருளுரையில் பகவத்கீதையிலிருந்து விவரிக்கப்பட்டுள்ள 18 கொள்கைகளை பின்பற்றி அறிவையும் துறவையும் பெற்றுள்ள பரந்த மனப்பான்மை கொண்ட மனிதனால் பரம்பொருள் உணரப்படுகிறார். இந்த 18 கொள்கைகளின் மைய நோக்கம் முழுமுதற் கடவுளுக்கான தெய்வீக பக்தி தொண்டினை அடைவது. எனவே பகவானுக்கான பக்தி தொண்டின் கலைகளை கற்றுக்கொள்ளும்படி எல்லா தரப்பட்ட மனிதர்களும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். வித்யாவின் அந்த 18 ஏற்கனவே பாட்டோம் இல்லையா? இது லிஸ்ட் பண்ணாங்க லாஸ்ட் டைம் படித்தோம். இதுவே படித்தோம் இல்லையா? இந்த புக்கில் ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க 18 கொள்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, எது வித்யா எது அவித்யா. அதனால் நம்ம இப்போ படிக்கிறதுலாம் அவித்யா தான். பொருளுணர்ச்சி மட்டுமே நோக்கமாக இருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷால தர்மம் கிடையாது, அர்த்த காம மோட்சமும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 கட்டு, ஃபஸ்ட்டும் கட்டு லாஸ்ட்டும் கட்டு. அர்த்த காமம், பணம் சம்பாரி என்ஜாய் பண்ணு, பணம் சம்பாரி என்ஜாய் பண்ணு, இதுதான். ஓகே, அதனால் இந்த சொசைட்டி வந்து அனிமல் சொசைட்டி, இட்ஸ் நாட் அ ஹியூமன் சொசைட்டி. கிருத்திகா மகாராஜ் படிங்க. வித்யாவின் நோக்கத்தை ஹரே கிருஷ்ணா. வித்யாவின் நோக்கத்தை அடைவதற்கான உத்தரவாதமான பாதையினை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது நூலான பக்தி ரசாமிருத சிந்துவில் விவரித்துள்ளார். இதனை நாங்களும் மொழிபெயர்த்து வழங்கியுள்ளோம். வித்யாவை வளர்ப்பதற்கான வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.14 பின்வரும் வாக்கியங்களில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. தஸ்மாத் ஏகேன மனஸ் பகவான் சாத்வதாம் பதி எனவே பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவான் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் என்றென்றும் கேட்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும், பூஜிக்கப்பட வேண்டும். அறம், பொருள், இன்பம் ஆகியவை 3ம்
பகவானுக்கான பக்தி தொண்டை நோக்கி செயல்படுத்தப்படாததில் அவை அனைத்தும் அறியாமையின் வெவ்வேறு வடிவங்களே. இதனை ஸ்ரீ ஈஷோபனிஷ பின்வரும் மந்திரங்களில் சுட்டி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஸ்லோகமும் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க, வெயிட் பண்ணுங்க. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வனாபதி ஸ்ரோத்தவ்ய கீர்த்திதவ்யஷ தேயா பூஜைசா நித்தியதா. அதனால் ஒன் பாயிண்ட் அட்டென்ஷன், ஒரு மனசோட என்ன பண்ணுவான் ஒருத்தர் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக கிருஷ்ண பற்றி கேட்டுட்டு அவரை புகழ்ந்து பாடி அவரை நினச்சிக்கிட்டு அவர் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் என்ன பண்ண முடியும், ஒரு பக்தனை வந்து காப்பாற்ற முடியும். ஓகே, கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் ஃப்ரெண்டு, சுப்ரீம் மாஸ்டர், சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர். இது நம்ம சுப்ரீம் என்ஜாயர். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம போதி லோகத்தில். மந்திரம் 12. அந்தம் தமா பிரவிசந்தி ये सम्बोधिम् उपासते ततो भूय इव ते तमो यायु सम्भूत्यामृतः. தேவர்களை வழிபடுவதில் ஈடுபட்டிருப்பவர்கள் அறியாமையின் இருள் மிகுந்த பகுதியினுள் நுழைகின்றனர். அருவமான பூரணத்தை வழிபடுபவர்கள் மேலும் இருள் மிகுந்த பகுதியை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சுதா மாதாஜி, அதுக்கடுத்து கலர் சுதா மாதாஜி படிங்க, படிங்க. அசம்பூதி என்னும் சமஸ்கிருத சொல் சுதந்திர வாழ்வு இல்லாத நபர்களை அல்லது பொருட்களை குறிக்கின்றது. சம்பூதி என்பது பூரண புருஷோத்தம பகவானை குறிக்கிறது. அவர் அனைத்திலிருந்தும் பூர்ண சுதந்திரமானவர். பகவத்கீதையில் 10.2 பூர்ண புருஷோத்தம பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், சூரகான பிரபாவம் ந மகர்ஷய அகம் ஆதிர் ஸ்ரீ தேவானாம் மகர்ஷினாம் சர்வசக. தேவர்களோ மகரிஷிகளோ என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களும் ரிஷிகளும் நானே ஆதியாவேன். எனவே தேவர்கள் விண்கலங்களின் மூலமாக, யோக சித்திகளின் மூலமாக அல்லது தேவர்களை வழிபடுவதன் மூலமாக முயலலாம். இந்த 3 வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலமாக மற்ற கிரகங்களை அடைய முடியும் என்று வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. வேற பேப்பர் வேற படிக்கிறீங்க, கரெக்ட். அடுத்தது போயிட்டீங்க. சாரி பிரபு, ஒரு பக்கம் மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி. மாமுனிவர்கள் மற்றும் சித்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சக்திகளுக்கு கிருஷ்ணரே ஆதி மூலம் ஆவார். அவர்களுக்கு மிக சிறந்த சக்திகளை வழங்கப்பட்ட போதிலும் அவை வரம்பிற்கு உட்பட்டவை என்பதால் கிருஷ்ணர் எவ்வாறு தாமே தம்முடைய சொந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக மனித உருவில் தோன்றுகிறார் என்பதை அறிவது அவர்களுக்கு மிகவும் கடினமானதாகும். ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் படிங்க மாதாஜி. பல்வேறு தத்துவ அறிஞர்கள், மாபெரும் ரிஷிகள் அல்லது சித்தர்களும் தங்களது சின்னஞ்சிறு மூளையின் திறனை கொண்டு பரம உண்மையினை சார்புடைய உண்மையிலிருந்து வேறுபடுத்த முயல்கின்றனர். இதனால் அவர்கள் பூரணத்தை பற்றி எதிர்மறை உணர்வை அடைய முடியுமே தவிர உண்மையான நேர்மறை உணர்வினை துளி கூட அடைய முடியாது. படிக்கட்டுமா பிரபுஜி? துளி கூட அடைய முடியாது. படிச்சுட்டீங்க. பல்வேறு தத்துவ மாபெரும் ரிஷிகள் சித்தர்களும் தன் சின்னஞ்சிறு மூலை ஓகே பரம உண்மையின் சார்புடைய உண்மையிலிருந்து வேறுபடுத்த முடியும். தமிழ் வந்து கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக. மெனி ப்ளாஸ் ஆஃப் த கிரேட் டிசீஸ் மை சிக்ஸ் ட்ரை டு டிஸ்கியூஸ் அப்சல்யூட் ஃப்ரம் த ரிலேட்டிவ் பை த டைனி பிரைன் பவர். They can only help them reach the negative conception of absolute without realizing the positive stance of the absolute. ஓகே, ஏன்னா மன ஊகத்து மூலமாக அவத்தால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, அதுதான் பாயிண்ட்டு. இவங்க மன ஊகத்துக்கு மூலமாக இந்த சார்ந்த உண்மையின்
உயர்ந்த உண்மையும் வேறுபடுத்தி காண முடியாது. நேத்தி ப்ராசஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அது மாயாவதி சொல்லுவாங்க, நேத்தி இது இல்லை இப்படி எவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ண முடியும்? அது மூலமாக பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பக்தனால் தான் உண்மையாக புரிஞ்சுக்க முடியும், முழுவதுமாக விளக்க முடியும். அதனால் சித்தர்கள், முனிவர்கள் இவங்களால முடியாது. முனிவர்னால் யார்? ஒருத்தர் பேசுனா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் பேசணும். அவர் பேசினா ஒத்துக்கூடாது. இதுதான் முனிவர். இதுதான் முனிவோட டெஃபினிஷன். ஓகே. வேதவியாசர் மாமுனினா என்ன அர்த்தம்னா, அவர் பாகவத்தை சொன்னவர் மாமுனி, பக்தர். ஓகே, அது மாமுனி. இது முனிவர்னாலே ஒருத்தர் இன்னொருத்தர் வித்தியாசம் பண்ணும். அதான் அகம் ஆதிஹி தேவானாம் மகர்ஷினாம் ச சர்வசா. எல்லா தேவர்களும் நான் தான் ஆதி, எல்லாருக்கும் நான் தான் தலைவன் சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார். கலாவதி மாதாஜி, நீங்கள் வீட்டிலேருந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. எதிர்மறை கூற்றுகளையும் விளக்கங்களையும் வைத்து பரம்பொருளை முழுமையாக விளக்க இயலாது. அத்தகைய எதிர்மறை விளக்கங்கள் ஒருவனை அவனது சொந்த கருத்தினை உருவாக்க செய்கிறது. இதனால் அவன் பரம்பொருள் உருவமற்றது என்றும் குணங்களற்றது என்றும் கற்பனை செய்கிறான். அத்தகைய எதிர்மறை குணங்கள் சார்புடைய உண்மையாகிய பௌதிக குணங்களின் பிரதிபலிப்பே என்பதால் அவையும் சார்புடைய உண்மைகளே. பூரண உண்மையினை இவ்வழியில் உணர்வதன் மூலமாக ஒரு நாள் அதிகபட்சமாக பிரம்மன் எனப்படும் கடவுளின் அருவமான ஜோதியை வேண்டுமானால் அடைய முடியும். ஆயினும் அவனால் புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் எனப்படும் பகவானை நோக்கி மேலும் முன்னேற இயலாது. அத்தகு மன அனுமானிகள் கிருஷ்ணரே பூரண புருஷோத்தம பகவான் என்பதையும் அவரது தெய்வீக திருமேனியிலிருந்து வரும் பிரகாசமான ஒளியே அருவ பிரம்மன் என்பதையும் எங்கும் வீற்றிருக்கும் அவரது முழுமையான அம்சமே பரமாத்மா என்பதையும் அறிவதில்லை. மேலும் கிருஷ்ணருக்கென்று நித்தியமான உருவம் உள்ளது என்பதையோ அந்த உருவம் நித்தியமான ஆனந்தம் மற்றும் அறிவின் தெய்வீக குணங்களை பெற்றுள்ளது என்பதையே கூட அவர்கள் அறிவதில்லை. சுதந்திரமற்ற தேவர்களும் மாமுனிவர்களும் பக்குவமற்ற முறையில் கிருஷ்ணரை ஒரு சக்தி வாய்ந்த தேவராகவும் பிரம்மஜோதியினை பரம்பொருளாகவும் கருதுகின்றனர். ஆயினும் களங்கமற்ற பக்தியினால் கிருஷ்ணரை சரணடையும் அவரது பக்தர்களோ இந்த சரணாகதியின் மூலமாக அவரே பரமபுருஷர் என்பதையும் அனைத்தும் அவரிடமிருந்தே வெளிப்படுகின என்பதையும் அறிய முடியும். அத்தகு பக்தர்கள் அனைத்திற்கும் தோற்றுவாயாக திகழும் கிருஷ்ணருக்கு இடையராத அன்பு தொண்டு ஆற்றுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தரால் தான் முடியும். ஓகே, அந்த மாதிரி பக்தர் தான் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணரை முழுவாக புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. மன அனுமானிகள், மென்டல் ஸ்பெக்குலேட்டர்ஸ் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. இது ரொம்ப இடத்துல ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா சொன்னதே திருப்பி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே ரெண்டு விதத்தில் மாட்டியிருக்கோம். ஒன்று மனசால் யூகிக்கிறோம், இது அப்படியான்னு சொல்லி நம்மளை அறியாமலே நம்ம யூகிச்சுட்டே இருக்கோம். அதே மாதிரி பௌதிக ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோம், பலநோக்கிய செயலில் ஈடுபடுறோம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்மளை குழியில் தள்ளி விடுது. ஓகே, இது யார் ரியலைஸ் பண்ணுவான்னா பக்தர் மட்டும் தான் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் ஹைவே ராபர்ன்றாங்க. ஹைவேலேயும் ராபர் இருப்பாங்க, திருடங்க இருப்பாங்க. ஓகே, கார் வேகமாக போகிற கார்லேயும் திருடுவாங்க. அந்த மாதிரி ராபர்லாம் இருக்கான். அந்த மாதிரியா இது நம்ம ஸ்பீடாக முன்னேறிக்கிட்டே இருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அது மன விதத்தில் என்ன பண்ணிடுவோம், நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டுருப்போம். ஆசிரியர் படிக்கிறியா? என் பகவத்கீதா 7.20-23. ஓகே சார், நீ அடுத்த நீ படிக்கணும். என் பகவத்கீதா டாட் பாருங்க. என்னை பார்த்தே நான் சொல்லிடுவேன், நீ எங்கே பார்த்தேன்னு கண்டுபிடிக்க முடியாது. டேரக்டர் In the Bhagavad Gita 7.20 and 7.23, it is said that only unintelligent, bewildered persons driven by a strong desire for sense gratification worship the demigods for temporary relief of temporary problems. Since the living being is materially entangled, he has to be relieved from the material bondage entirely to attain permanent relief on the spiritual plane where the eternal bliss, light and knowledge exist. Sri Ishopanishad therefore instructs that we should not seek temporary relief of our difficulties by worshipping the dependent demigods who can bestow only temporary benefit. Rather, we must worship the Supreme Personality of Godhead Krishna, who is all attractive and who can bestow upon us complete freedom from material bondage by taking us back home, back to Godhead. Next paragraph, Pritva.
நீ படிக்கிறியா? தேவர்களே வெளிப்படுவோர் தேவர்கள் வழிக்கு செல்ல முடியும். கொஞ்சம் நேரம் படி, கொஞ்சம் படி, அவரவே படி. It is said that it is stated in the Bhagavad Gita 7.23. என்ன கொஞ்சம் புக்க வேண்டும். Okay. It is stated in the Bhagavad Gita 7.23 that the worshipper of demigods can go to the planets of demigods. The moon worshippers go to the moon and the sun worshippers go to sun, etc. Modern scientists are now venturing into the moon with the help of rockets, but this is not really new attempt. With their advanced conscious, human beings are naturally inclined to travel in outer space and to reach other planets, either by spaceship or mystic power or demigod worship. In the Vedic scripture, it is said that one can reach other planets by any one of these three ways. But the most common way is by worshipping a demigod residing over the particular planet. In this way, one can reach the moon planet, sun planet, and even Brahmaloka, the topmost planet in the universe. However, all planets in the material universe are temporary residents, and the only permanent planets are Lokas. These are found in spiritual sky, where the personality of God himself predominates. As Lord Krishna stated in the Bhagavad Gita 8.16, Brahma Bhuvana Loka Punavadino Arjuna Mamupaitu Kampeya Punajanmana Vidyate. From the higher planets in the material world down to the lowest, all are the places of misery wherein repeated birth and death take place. But one who attains my abode, O son of Kunti, never takes birth again. Never takes birth again. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஈஸ்ட் ஓப்பன்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் அது வந்து படிக்கணும் இல்லையா? மந்திரம் 12. இந்த எல்லா மந்திரமும் மேக்ஸிமம் மெமரைஸ் பண்ணாது. எதில் ஸ்டார்ட் ஆகுது? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே ஈஷாவாசமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன முஞ்சிதாமாகிதாஸ்வஸ்வித்தனம். மந்திரம் 2. குர்வன்யேவ கர்மாணி ஜுஜிவிஜே சதம் தமசமஹ ஏவம் தவைநான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. 3. அசூர்யநாமதே லோகா அந்தேன தமசா விருதः தாம்ஸ்தே பிரத்யாபிகச்சந்தி ஏகேஷ ஆத்மஹனோ ஜனः. 4. अनेजतेकमनसो जव्यो नैनद्देव आप्नुवन् पूर्वमश्यत् रद्धारण्यानत्ते तिष्ठत् तस्मिन्नापो मात्तरीष्वदधाति. 5. तद्देरन्नेजरी दद्दूरे दद्दोन्तिके तदन्तरस्य सर्वस्य दद्दो सर्वस्यास्य बाह्यता. 6. यस्तु सर्वाणि भूतानि आत्मन्येव अनुपश्यति सर्वभूतेषु आत्मानं ततो न विजुगुप्स्यते. 7. यस्मिन् सर्वाणि भूतानि आत्मैवाभूतविजानतः तत्र को मोहाकाशोः एकत्वम् अनुपश्यत. 8. இது முக்கியமான ஸ்லோகம். சாபர்யாः சுக்ரமகாயமவனம் அஸ்னாவீரம் சுத்தம் அபாபவித்தம் கவி மனிஷி பரிபூர்வயம்பூ யாதாத்யத்தோவத்தாம் வீரதாஸ் சாஸ்திரபியஸ் சமாபியः. பகவானுடைய அந்த குணநலங்களுக்குள்ள அதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, மந்திரா 9 படிக்கலாம். அந்தம் தமா பிரவிசந்தி ஏ அவித்யா உபாசதே ததோ பூய ஐவதே தமோ யாயு வித்யாமிருதः. பிக்கு முன்னால் ஒரு அபாசம் மேலே போட்டாங்கன்னா அவித்யான்னு படிக்கணும். அதே வித்யா படிக்கணும் எல்லா இடத்துலையுமே. ஏ ஆட் பண்ணிக்கணும். ஓகே. 10. அந்யத்தேவா வித்யா அந்யத்தாஹுர் அவித்யா இது சுஷ்மா தீரானாம் ஏனஸ்தத்விசசக்ஷ்விரே. 11. வித்யாம் ச அவித்யாம் ச யஸ்தத்வேதோப்யம் ச அவித்யாம் ரித்யம் தித்வா வித்யா அம்ரத்தமஸ்வதே. 12.
அந்தம் தமாம் பரிவிசந்தி ஏ அசம்பூதிம் உபாசதே எடுத்துக்கணும். சம்பூதியும் படிக்கிறார், அசம்பூதியும். ததா பூய யவதே தமோ யாயோ சம்பூத்தியாமதः. சம்பூதினா அப்சல்யூட், அசம்பூதினா நான் பெர்மனன்ட் டெமிகாட்ஸ். ஓகே, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் வித்தியாசம். ரெண்டையுமே சம்பூதினு படிக்கிறார். 13 அன்னத்தேவாஹூர்சம்பவா தன்னத்தாஹூரசம்பவா ஈரிசுஷ்மா தீராணாம் ஏனஸ்தத்விசசக்ஷிரே சம்போதிம் ச விநாசம் ச யஸ்தத்வேதோப்யம் ச விநாசேன மிருத்யும் தத்வா சம்போத்யாம் அம்ருத்தமஸ்வதே. 15 ஹிரண்மேன பாத்ரேண சத்யச அபிகிதம் முகம் தத்வம் பூஷணபாவரணோ சத்யதர்மாய திஷ்டயே. 14 கொஞ்சம் கஷ்டமாக படிக்கிறதுக்கு. பூஷண்யேகசயமசூர்யா பிராஜாபத்யா வியூஹாரஸ்மின் சமூஹ தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோஷோ வசோ புருஷோ சோஹமஸ்மி. 17 வாயுநிலம் அபுதம் அதேனம் பஸ்மாந்தம் சரீரம் ஓம் கிதோ ஸ்மர கிதம் ஸ்மர கிதோ ஸ்மர கிதம் ஸ்மர. இந்த இடத்துல நம்ம கிருஷ்ணர் ரொம்ப பண்ணுறோம். கிருஷ்ணா என்னை நினச்சிக்கோணும், இறக்கும்போது என்னால் அப்போ நினைக்க முடியாது. ஆமாம், நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் நினச்சிருப்பியே, என்னுடைய உடல்லாம் அந்த எரியும் போது எனக்கு நினைக்க முடியாதுன்னு சொல்லி பாடுறார். இதுதான் குலசேகர ஆள் பாடுவார். கிருஷ்ண துவரிய பர பங்கஜ வஞ்சாராம் அத்திய பிரசித்த மானச ராஜகம்சா பிராண பிரயாண சமய கபமால பித்தம் ஸ்மரம் குலஸ்தே. இப்பயே நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லி குலசேகரில் பாடுவார். அதே மாதிரி இந்த ஸ்லோகம். ஓகே, நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அவர் சொல்லுவார், கரெக்டு. ஆமாம், இவர் என்ன சொன்னார், இப்போ என்னுடைய நனு வச்சுக்கொண்டார். அப்போ பிரபா எழுதியிருப்பார், நனு வச்சுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணட்ட நனுபட தேவையில்லை, அவர் ஆட்டோமேட்டிக்காக நனு வச்சுப்பார். ஓகே, 18 அக்னிநய சுபதாராயே அஸ்மான் விஸ்வாய தேவ வயினானி வித்வான் யோதி அஸ்மா ஜூராணாமேனோ பூயஸ்தாம் தே நமயுக்திம் விதேமா. இந்த 18 மந்திரங்களையும் படிக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன புக்கு தான் இது. பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 தான் புக்கு. ஆனால் இதில் போட்ட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மந்திரங்கள்லாம் டெய்லி கிருஷ்ண இது பிரபா வந்து படிக்க சொல்லியார். பகவத்கீதை ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதம், இந்த ஈஸ்வரபரிசி, இந்த புக்கெல்லாம் நான் எல்லாத்தையுமே இருக்குது மேக்ஸிமம். நான் இதுக்கு கிருத்திகா மாதாஜி கூட எல்லாமே கொரியில் அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் படிக்க கேட்டற மாதாஜி பாகவதம் ஃபர்ஸ்ட் கார்டாக அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு. கரெக்டாக? ஆமாம், எல்லாமே இருக்குது நமக்கு. இந்த ஸ்லோகம் கிளாஸ் கூட இப்போ எடுக்கிறோம். பாகவதம் ஸ்லோகம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிருத்திகா மாதாஜி உங்களுக்கு தெரியுமா தெரியல, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து 6:30 to 7 o'clock ½ hour தான் கரெக்டாக 4 ஸ்லோகம் படிக்கிறோம். ஓகே, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ஸ்டே வந்து 8:39 வந்து பகவத்கீதை ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா, நமக்கு பௌதிக நாலேஜ் அவித்யா சொல்லித்தரதுக்கு நிறைய பிளேஸஸ் இருக்குது. ஆனால் அந்த வித்யாவை சொல்லித்தரதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிளேஸ் தான். இஸ்கான் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்லி நல்ல மூமெண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மந்திரங்கள்லாம் சொல்ல என்ன ஆகும், நம்ம மனசில் வந்து மேக்ஸிமம் இது வராதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். ஓகே, இல்லைன்னா குப்பை தான் வந்துகிட்டே இருக்கும் மனசில். ஓகே, அதுதான் நம்மளுடைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஹரே கிருஷ்ணா. அதை முடிச்சுக்கலாம் கிளாஸை. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், 5 நிமிஷம் கேள்வி தான் கேட்கலாம், இல்லை நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஆஸ்மி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். யோசிக்கிறியா? ஓகே, யோசி. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதர் வந்து எப்பவுமே கிளாஸ் லெக்சர் கொடுக்கும்போது உண்மையை சொல்ல தயங்கவே மாட்டார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொன்னாரோ மூட ராஸ்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பகவத்கீதையில என்ன சொன்னாரோ அந்த மாதிரி உண்மை அப்படியே சொல்வாரு. அதை இறக்கவும் மாட்டாரு, ஏற்றின்னு சொல்ல மாட்டார். வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் இதுல ஈஷோபநிஷத்துல பிரபுஜி ஆன்மீக வளர்ச்சியை புறக்கணித்து மரணத்திற்கு ஈட்டு செல்லும் இந்த அபாயகரமான பாதையை பின்பற்ற கூடாதுன்னு ஈஷோபநிஷத்துல சொல்றாங்க. ஏன்னா அது அவித்யா, அதனால அதை நம்ம பின்பற்ற கூடாது. தெய்வீக அறிவை வளர்த்தல் வந்து வித்யா எனப்படும். கரெக்ட். இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஒருத்தர் ஒன்லி வித்யா தான் கற்றுப்பேன்னு சொல்ல முடியாது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கவே வித்யா ரெண்டையும் பேரலாக கற்றுட்டே போகணும். கற்றுக்கிட்டே போயிட்டு என்ன பண்ண, நம்ம வித்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவித்யா நம்ம உயிர் வாழ்றதுக்கு எப்படி அவித்யா கொஞ்சம் தெரிஞ்சால் தான் உயிர் வாழ முடியும். இந்த பௌதிக உலகம் வந்து மிருகங்கள் நிறைஞ்சது இல்லையா, மனிதர்கள் மாதிரி இருக்காங்க இல்லைன்னா மனிதர்கள் மிருகங்கள் தான். அப்போ நம்ம இங்கே வாழணும்னா நம்ம இது மாதிரி இருந்தால் தான் முடியும். அப்போ இதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அவித்யா வேணும் இல்லையா.
அதனால் கற்றுக்கணும், வித்யாவும் கற்றுக்கணும் பேரலாக. ஓகே, இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். கத்துக்கிட்டு அது நமக்கு தேவையில்லாததை ஒதுக்கிடணும். என்ன மாதாஜி? ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எது தேவையில்லையோ அதை கொஞ்சம் ஒதுக்கிடணும். அப்படிதான் பிரபுஜி. கரெக்டு. பட் ஆனால் நம்ம வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த அவித்யா தெரிஞ்சால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். மீன்ஸ் அந்த சில்ப வித்யாலாம் தெரிஞ்சால் தான் முடியும். அதனால் நம்ம அதுக்கு இப்போ நீங்கள் வயசாகிடுச்சு நம்மளால நம்ம ஒதுங்க முடியுது, ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்துட்டோம். எங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒதுங்க முடியாதுல்ல. அவங்க என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே பேரலாக பண்ணி ஆகணும். ஓகே, இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்கான வழியும் பண்ணிக்கணும், அதே சமயம் ஆன்மீக வாழ்க்கையை கற்றுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டையுமே பேரலாக பண்ண சொல்லி தான் வேதங்களும் சொல்லுது. ஏன்னா நம்ம இந்த பௌதிக உலகத்தை வாங்கினா ஏதாவது பண்ண தான் முடியும் இல்லையா? மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும் உடலை. அதுக்காக நம்ம கொஞ்சம் உழைக்கணும். ஆனால் உழைப்பு தான் வாழ்க்கை கிடையாது. ஓகே, அது தவறு. நான் பெரிய பணக்காரனாலும் உழைக்கூடாது. இந்த உடலையும் உயிரையும் ஒட்டி வைக்கிறதுக்கு நமக்கு மினிமமாக என்னென்ன தேவையோ அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம உழைச்சி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி, சரோஜா மாதாஜி இருக்கீங்களா? பிரபு நானா? நீங்கள் தான் சரோஜா. சாரி, சொல்லுங்கள். சரியா கேட்கல நேம். ஓ சரி, சாரி. மிகப்பெரிய பாவம் செய்திருந்தாலும் பக்தி சேவையில ஈடுபட்டிருந்தா அவங்க தான் சாது. தன்னை முழுவதும் பகவானிடம் அர்ப்பணம் செய்தவர்கள் தான் சாதுன்னு சொல்றாங்க. பியூர் டிவோட்டிஸ் எல்லாருமே குருவை சரணாகதி அடைந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்ரீல பிரபுபாதா 80 books ஷார்ட் டைம்ல எழுதியிருக்காரு. அத அவர் எழுதினதுக்கு ஈக்குவலா பிரிண்ட் கூட பண்ண முடியல. அவ்வளவு ஃபாஸ்டா அவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நாங்கள் பாவத்தை வெறுக்கவில்லை, பாவிகளை தான் வெறுக்கிறோம்னு பிரபுபாத அவர்கள் சொல்றாரு. ஒரே நிமிஷம் போதும் நம்ம கிருஷ்ணலோகம் செல்வதற்கு. கலங்கம் இல்லாத பக்தி வந்து தன்னிச்சையானதுன்னு பிரபுபாத சொல்றாரு. ஈஸ்வரபனிஷத்துல வந்து பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா லோகங்களும் தற்காலிகமான வசிப்பிடமாகும், வைகுண்ட லோகம் மட்டுமே நிரந்தர லோகங்கள். புருஷோத்தமரான அந்த பகவான் இவற்றுக்கு எல்லாம் அதிபதியாக உள்ளார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இதுல வந்து பிரபுபாத அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கணுங்கிறதுல ரொம்ப இதா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. அதுக்கப்புறம் வந்து அந்த பாத துளசி அந்த ஒரு இது சொன்னீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப வந்து அந்த அந்த பெண்கள் வந்து கோபியர்கள் வந்து அதை வந்து கொடுத்தாங்கிறது அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஈஷோபநிஷத்துல வந்து எப்பவுமே அந்த பக்தியில இருக்கணும், நம்ம பரமாத்மனை புரிஞ்சுக்கணும், நம்ம மனசு எப்பவுமே அவரை பத்தியே கேட்கணும், அவரை பத்தியே நினைக்கணும், அவரை பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. பிரபு, ஐ அம் லீவிங் பிரபு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி இருக்கீங்களா? கலாவதி மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதர் வந்து பந்தல் ப்ரோக்ராம்ல பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இயக்கம் வந்தா கற்பனையானதெல்லாம் கிடையாது. இந்த இயக்கத்துல இருக்கவங்க 4 ஒழுங்குமுறை விதிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றுவாங்க. கிருஷ்ண உணர்வை தான் நம்ம எல்லாருக்கும் பரப்புறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உலகம் முழுவதுமே 108 பிரான்ச் வச்சிருக்கோம். இந்தியாவுல இப்பதான் 4 பிரான்ச் தொடங்கி இருக்கோம். இங்கே எல்லாருக்குமே கிருஷ்ண உணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து மீட்டிங்ல இருந்தாருன்னா ஃபுல்லா கிருஷ்ணரை பத்தி சொன்னாருன்னா ஃபுல்லா அதுலயே இருப்பாரு. புக்கு எழுதினாலும் அதுலயே ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாரு. லேண்ட் ப்ராப்ளம் வந்தா லேண்ட் ப்ராப்ளத்திலே ஃபுல்லா எதையோடையும் கலக்க மாட்டாருன்றதுல உறுதியா இருக்கிறார் பிரபுஜி. அப்ப வந்து ஈஷா உபநிஷத்துல வந்து தேவர்களை வழிபடுபவர்கள் வந்து அறியாமை அப்படின்ற இருள தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து பகவானுடைய வைபவங்களை அவங்க வந்து அறிவதில்லை பிரபுஜி. அறியவில்லை. ரைட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சதா ஒரு பாயிண்ட் இருக்கா? பிரபாதோட இது வந்து இந்த டிப்ளமசி யூஸ் பண்ணலாம் சொல்றாரு. சனாதன கோஸ்வாமி கரெக்ட் பண்ணி எங்க அத சொல்ல நம்ம வந்து டிப்ளமசி யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. எவ்ரிதிங்
கிருஷ்ணா கான்ஷியஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்னா அது வந்து இன்னும் இது அது வந்து ப்ராப்பரா வந்து சரி இது பண்றாங்க. அப்புறம் வந்து அப்புறம் அந்த விஜய் சொல்றோம் the intense desire is very லவ்லியம் அந்த லவ்லியம் வந்து greediness இந்த லவ்லியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம வந்து ரூபகோஸ்வாமி அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஈஷோபனிஷத் பொறுத்த வரைக்கும் அந்த நமக்கு டிகிரி என்ன இருக்கணுமோ அது வந்து 98.6 அந்த டிகிரி தான் நமக்கு வேணும். அதோட அதிகப்படுத்துறதுக்கு நோய் நோயா கரெக்ட் நம்ம இது பண்ணக்கூடாது. வித்யா வந்து லிமிட்டடா பண்ணிட்டா வித்யா ப்ராப்பரா பண்ணிட்டு அவித்யாவை லிமிட்டடா நம்ம கரெக்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஓகே, ஆஃப்லைனில் கிளாஸ் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் அந்த முடிச்சு லேட்டாக தான் வருவோம். சில பேர் டயர்டாக இருக்கலாம், குக் பண்ண முடியுமான்னு தெரில. அதனால் ஆன்லைன் கிளாஸே வச்சுக்கலாம் நாளைக்கு. ஆஸ் யூஷுவல் 5:45 to 7:15 7:30. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதரபஷ கிருபா சந்தேபேவஷ பரிதானா பாவனேப வைஷ்ணவேபே நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். हरे कृष्णा प्रभु जी प्रणाम. हरे कृष्णा माता जी प्रणाम. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा माता जी.